7 நாட்களுக்கு கொங்கு மண்டலத்தில் கொட்ட காத்திருக்கும் கனமழை. வானிலை ஆய்வு மையம் அலர்ட். அரபிக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இதனையடுத்து கோவை, நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் பல இடங்களில் கோடை மழை பெய்திருக்கும் நிலையில் தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக இருப்பதால் மழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள அறிவிப்பில் கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பை பொறுத்தவரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் விரைவில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கோவா, தெற்கு கொங்கன் கடற்கரையோர பகுதிகளில் கப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் 22/5/2025 அன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது வடக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த 36 மணி நேரத்தில் வலுவடையக்கூடும். இதனையடுத்து இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும். 24 முதல் 26 வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும். மே 27 மற்றும் 28 தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக கடற்கரையோர பகுதிகளை பொறுத்தவரை இன்று முதல் 26ஆம் தேதி வரை தென் தமிழக கடற்கரையோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.